இந்த மாதிரி மூவிங் வாட்டர் மார்க் ரொம்ப ஈஸியாக இன்ஷாட் வச்சு செய்யலாம். எதுக்காக முதல்ல வாட்டர் மார்க் போடணும்? வைரலான வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஷேர் ஆகிருக்கும். பட் இந்த ஷேர் வந்து ஏதோ மெசேஜில் ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்கன்னு அனுப்புறது இல்லை. நிறைய காப்பி பேஸ்ட் சேனல் என்ன பண்ணுறாங்க, இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்களோட யூடியூப் இல்லை அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணிடுறாங்க. நான் முன்னெல்லாம் வாட்டர் மார்க்கு போட மாட்டேன். சரி எடுத்துகிட்டு போட்டோம், அதில் என்ன இருக்குது, ரீச் தானே அப்படின்னு நினைப்பேன். பட் காமெடி என்னென்னா, நிறைய பேர் அதை போய் யூடியூப்பில் போட்டு அது மூலயமா அவங்க காசு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க காசு சம்பாதிக்கிறதும் பரவாயில்ல. இப்போ நான் காப்பிரைட் மேட்சிங் டூல் இருக்கு இல்லையா, அதில் போய் பார்த்தா என்னோடய வீடியோவை இத்தனை பேர் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இப்போ எனக்கு முன்னாடி இவர் அப்லோட் பண்ணிக்கிறேன், நான் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு 2 வாரம் கழிச்சு தான் நான் யூடியூப்லேயே அப்லோட் பண்ணுவேன். பட் இவர் எனக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணிட்டார். இங்கே பாருங்கள், இந்த பஸ்ஸு பலூன் வீடியோ அவருக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது, எவ்வளோ வியூஸ் போயிருக்கு பாருங்கள். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, காப்பி பேஸ்ட் சேனல்ஸ் இதுவே வேலையாக வச்சுருக்காங்க. உங்களோட வீடியோ வச்சு அவங்க காசு சம்பாரிச்சிட்ருப்பாங்க. இப்போ உங்களுக்கு மானிட்டைசேஷன் வர வரைக்கும் நீங்கள் இதை பெருசாக கண்டுக்க மாட்டீங்க. பட் நாளைக்கு நீங்கள் போய் அப்லோட் பண்ணும்போது ரீயூஸு அந்த மாதிரி இஷ்யூ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடியோவோட ஒரிஜினல் ஓனர் நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வாட்டர் மார்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக. எதுக்காக மூவிங் வாட்டர் மார்க்னா, இப்போ நிறைய வாட்டர் மார்க் ரிமூவர் வந்துடுச்சு. நீங்கள் ஃபிக்ஸ்டாக வெறும் உங்கள் பேரை எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டிங்கன்னா ஏஐ மூலயமா அதை வந்து ரப் பண்ணி எரேஸ் பண்ணி க்ளீனாக பண்ணிடுறாங்க. முதல்ல கருப்பு பேக்ரவுண்டில் கீ ஃப்ரேம் வச்சு இந்த மாதிரி டெக்ஸ்ட் இல்லைனா லோகோவை மூவ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி நம்ம ஒரு வாட்டி க்ரியேட் பண்ணிட்டா எல்லா வீடியோஸ்லையும் இதே யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். வீடியோவில் நியூ அழுத்தி ஒரு பிளாங்க் பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிளாங்க் பேக்ரவுண்ட் வந்து கருப்பு கலரில் இருக்கணும். அப்படி இல்லைனா இந்த பேக்ரவுண்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அந்த கருப்பு கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது டெக்ஸ்ட் அந்த பட்டனை அழுத்தி உங்கள் சேனலோட பேரை வந்து நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அதோட கலர் வந்து ஒயிட் கலராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு லோகோ தேவைன்னா நீங்கள் லோகோவையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேக் போயிட்டு பிஐபி அது வழியில் போயிட்டு இப்போ இங்கே வந்து உங்கள் சேனலோட ஃபோட்டோ லோகோ ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அந்த ஃபோட்டோவை இங்கே ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை ரீசைஸ் பண்ணி கரெக்டாக சின்னதாக கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வீடியோ ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கோங்க. ஸோ ஒரு 15 செகண்ட் இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டை நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது கீ ஃப்ரேம் வச்சு நம்ம டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணுவோம். ஸோ இதுதான் கீ ஃப்ரேம் பட்டன். அதில் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம். இப்போது அந்த டெக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு போய் நான் கீழே வச்சிடுறேன். இப்போது வீடியோ டைம் லைன் இருக்கு இல்லையா, அதில் லெஃப்ட்டு சைடு தள்ளிட்டு அங்கே செகண்ட் கீ ஃப்ரேம் போட்டுடுறேன். இப்போ டெக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு போய் மேலே வச்சிடுறேன். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் 2-3 செகண்ட் தள்ளிட்டு இன்னொரு கீ ஃப்ரேம் 3வது ஆட் பண்ணுறேன். டெக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ரைட் சைடில் வச்சிடுறேன். இந்த மாதிரி எப்படி வேணுமோ நீங்கள் மூமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட்டு வந்து ஒரு கீ ஃப்ரேம்லேருந்து இன்னொரு கீ ஃப்ரேம் போகும். இங்கே பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஃபஸ்ட்டு மேலே போகுது, மேலேருந்து ரைட் சைடு வருது, அப்புறம் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட்டில் போகும். லோகோவுக்கு வந்து நான் கீ ஃப்ரேம் போடல, ஏன்னா அது வந்து நம்மளோட ஒரிஜினல் வீடியோவை மறைச்சிருன்றதுக்காக. இந்த வீடியோவை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒன் டைம் ப்ராசஸ். இதை பண்ணிட்டீங்கன்னா இதை வச்சு நீங்கள் எல்லா வீடியோஸ்க்கும் நீங்கள் வாட்டர் மார்க் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதை ஒரு வாட்டி எக்ஸ்போர்ட் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போது உங்களோட வீடியோ ஆட் பண்ணிக்கோங்க. இன்ஷாட்டில் நீங்கள் எடிட் பண்ண வீடியோவோ இல்லை விலாகோ, நீங்கள் நார்மலாக என்ன வீடியோஸ் போடுவீங்க அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த பிஐபி பட்டன் இருக்கு இல்லையா, பிக்சர் இன் பிக்சர், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம க்ரியேட் பண்ண அந்த கருப்பு பேக்ரவுண்ட் வாட்டர் மார்க் வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபுல் ஸ்க்ரீன் பட்டன். அதை அழுத்தி ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கிக்கோங்க. இப்போது ரைட் சைட் போனீங்கன்னா பிளெண்ட் இந்த பட்டன் நிறைய பேர் சொல்கிறது எனக்கு பிளெண்ட் பட்டன் ஷோ ஆகலைன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவுக்கு மேலே இன்னொரு வீடியோ இருக்குது, அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது கரெக்டாக. ஸோ பிஐபி வச்சு நம்ம ஒரு வீடியோக்கு மேலே இன்னொரு வீடியோ ஆட் பண்ணோம். ஸோ பிளெண்டு பட்டன் வந்து எப்பயுமே மேலே இருக்கிற வீடியோவில் தான் காமிக்கும். ஸோ நம்ம கேஸில் அந்த கருப்பு வாட்டர் மார்க் வீடியோ ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதில் தான் காமிக்கும். ஸோ பிளெண்ட் போயிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ண உடனே கருப்பு மறைஞ்சிரும். இப்போது மேலே இந்த ஸ்லைடர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லைடரில் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து ஒபேசிட்டி, அதாவது வந்து நீங்கள் மேலே போட்டிருக்க வீடியோ எவ்வளோ பர்சன்டேஜ் தெரியணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து அதை பின்னாடி பக்கம் தள்ளிட்டு வரும்போது வெறும் 50% ஷோ ஆனால் போதும். அதுக்கு அர்த்தம் என்னென்னா
டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக தெரியாமல் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. ஸோ அவ்வளோதான். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் உங்களோட ஒரிஜினல் வீடியோக்கு மேலே மூவ் ஆகுது. எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோலாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து எல்லா யூடியூபரும் சொல்லணுமா, அதனால் சொல்கிறேன். பட் எனிவேஸ், நன்றி, வணக்கம், பாய்.